பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் ரொம்பவே வருத்தமா இருக்காங்க. கோமதி என்னங்க மன்னிச்சிடுங்க, பசங்க இப்படி பண்ணுவாங்க நினைச்சு கூட பார்க்கல. கதிர் இவ்வளோ பிடிவாதமா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. கதிர் என்ன சொன்னாலும் அதுக்கு ராஜி தலையாட்டுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. உடனே பாண்டியன் சிரிக்கிறாங்க. என்னங்க நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல கோமதி, என் பையனை பார்க்கும்போது என்ன பார்க்குற மாதிரி இருக்கு. நானும் அந்த வயசுல அப்படிதானே அவ்வளோ பிடிவாதமா இருப்பேன். நான் என்ன சொன்னாலும் நீ பூபூம் மாடு மாதிரி தலையாட்டுவேன். அதே மாதிரி தான் ராஜி இருக்கான்னு சொல்றாங்க. என்னங்க உங்களுக்கு அவங்க மேல கோபம் இல்லையா? என் பசங்க சாதிக்கிறாங்கன்னா அதை நினைச்சு நான் ரொம்பவே பெருமை தான் படுவேன். இதை கோபமாலாம் எடுத்துக்க முடியாது. ஆனா நான் சொல்றதை ஏன் கேட்க மாட்டேங்கிறான்ற சின்ன சின்ன வருத்தம் இருக்கு. ஆனா எனக்கு தேவை என்ன தெரியுமா? எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கணும். யாருன்னா என் பசங்க சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தான் எனக்கு தேவை. அதுக்காக நான் என்ன பண்ண சொன்னாலும் அதை பண்றதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன்னு எல்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப என்னதான் நீங்க சொல்ல வரீங்க, அது முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்றது தெரியுமா? எனக்கு தேவை ராஜி போலீஸ் ஆகணுமா ஆகிட்டு போட்டோம். ஆனால் ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டுட்டு இப்படிப்பட்ட கனவு எனக்கு இருக்கு, இதை நீங்க நிறைவேற்றுவீங்களா கேட்டிருந்தா எவ்வளவு பணம் செலவாயிருந்தாலுமே நான் இதை நடத்தியிருப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமா, நான் நிஜமா தான் சொல்றேன். எவ்வளோ பணம் கொடுத்துருந்தனாலும் நான் எப்படியாவது அவளை போலீஸ் ஆக்கியிருப்பேன். அது என் கனவாகவும் நான் நினைச்சிருப்பேன்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.